வணக்கம். மே 12, 2020. நேரம் இரவு 8 மணி. இந்தியாவின் தலைநகரான புதுடெல்லியின் தென்மேற்கே உள்ள பாலம் விமானப்படை நிலையத்தில் இந்திய விமானப்படையின் 2 IL-76 விமானங்கள் அவை ஏற்றிச் செல்ல வேண்டிய இராணுவ பிரிவுக்காக காத்திருந்தன. நாட்டின் வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான அஸ்ஸாமில் உள்ள சாபுவா விமான தளத்திற்கு இராணுவ வீரர்களுடன் புறப்பட வேண்டிய அந்த விமானங்கள் பாலம் தளத்தின் தொழில்நுட்ப பகுதியில் உயர் பாதுகாப்புடன் நிறுத்தப்பட்டிருந்தன. லடாக்கில் இந்தியா சீனாவுடன் மோதிய கால்வான் மோதல் நடந்து அதிக நாட்கள் ஆகியிருக்கவில்லை. அதன் பின்னணியில் இந்தியாவும் சீனாவும் தங்களது எல்லையில் பெரிய அளவு இராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டு வந்தன. அதனால் அந்த விமானங்களின் சபுவாவை நோக்கிய பயணம் பல பரிமாணங்களை கொண்டிருந்தது. அந்த விமானங்கள் வடகிழக்கு பிராந்தியத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள இந்திய இராணுவம் மற்றும் விமானப்படைக்கு தேவையான சில அதிநவீன உபகரணங்கள் மற்றும் ஆயுதங்களை எடுத்துச் செல்வதாக நம்பப்பட்டிருந்தது. சூழ்நிலையை கருத்தில் கொண்டு விமானப்படை கமாண்டோ பிரிவான கருடா கமாண்டோஸ் அவர்களுக்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தது. திடீரென 4 ஆலிவ் கிரீன் நிறமுள்ள இராணுவ பேருந்துகள் பாலம் விமான தளத்தில் உள்ள தார் மார்க்கத்தை நோக்கி வந்தன. வீரர்கள் குழு ஒன்று அந்த வாகனங்களில் இருந்து அவசரமாக இறங்கி டாக்ஸிவேயில் நிறுத்தப்பட்டிருந்த மேற்குறிப்பிட்ட விமானங்களை நோக்கி ஆயுதங்களுடன் அணிவகுத்துச் சென்றது. நிமிட பொழுதிற்குள் வீரர்கள் அனைவரும் விமானத்தில் ஏறிவிடவே அந்த விமானங்கள் சாபுவாவை நோக்கி அதிவேகமாக பறந்தன. ஆனால் அந்த எல்லுஷன் விமானங்கள் வழக்கமான ஆயுதங்கள் மற்றும் மேம்பட்ட கருவிகள் என்ற போர்வையில் இந்தியாவின் தந்திரோபாய அணு ஆயுதங்களையும் அவற்றை கையாளும் திறனுள்ள ஒரு சிறப்பு படையையும் சுமந்து சென்றன. அந்த ரகசியம் பாலம் விமானப்படை தளத்தில் உள்ள பெரும்பாலான அதிகாரிகளுக்கே கூட அப்போது தெரிந்திருக்கவில்லை. நாட்டின் உயர்மட்ட இராணுவ மற்றும் அரசியல் தலைமைகள் மற்றும் மிகச்சில அதிகாரிகளுக்கு மட்டுமே தெரிந்திருந்தது அந்த ரகசிய நடவடிக்கையை பற்றிய தகவல். எதிரி மண்டலங்களுக்கு அருகில் முழு அளவிலான ஒரு சிறப்பு படையை நிலைநிறுத்தும் திட்டத்தின் பாகமானது அந்த நடவடிக்கை என்று பின்னர்தான் அறிந்து கொண்டார்கள் அவர்கள். எதிரிகளுக்கு எதிராக இந்தியாவின் அணுசக்தி பாதுகாப்பின் ஈட்டி முனையும் இந்தியாவின் அணுசக்தி படையுமான ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்ட் அல்லது மூலோபாய அணுசக்தி கட்டளை என்ற படைப்பிரிவாக இருந்தது அது. இந்தியாவின் அணு ஆயுதங்களின் பாதுகாவலர்களும் 1000க்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்களின் பெரும் கையிருப்பை கையாளும் ஒரு படை என்றும் மேற்கத்திய ஊடகங்கள் விவரிக்கக்கூடியதுமான SFCயை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். அதோடு இந்த கொடிய படைப்பிரிவை உருவாக்க இந்தியாவை தூண்டிய பிற சூழ்நிலைகளை பற்றி மேலும் தெரிந்து கொள்ளலாம். 1998ஆம் ஆண்டு மே 11 மற்றும் 13ஆம் தேதிகளில் ஆபரேஷன் சக்தி என்ற பெயரில் 5 வெற்றிகரமான அணு ஆயுத சோதனைகளை இந்தியா நடத்தியதன் மூலம் ஆசியாவில் 2வது அறிவிக்கப்பட்ட அணுசக்தி நாடாகவும் உலகில் 6வது அணுசக்தி நாடாகவும் ஆனது பாரதம். அடுத்த ஆண்டுகளில் ஏற்கனவே தயாரித்து முடிக்கப்பட்டிருந்த குறைந்த எண்ணிக்கையிலான அணுகுண்டுகளை பராமரிப்பதற்கும் ஏவுவதற்கும் என்று ஒரு சிறப்பு படையை உருவாக்குவது அவசியமாக இருந்தது. தேசம் உருவான காலத்திலிருந்தே இந்திய ஆயுதப்படைகள் பாரம்பரிய ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான பாதுகாப்பு கோட்பாட்டை பின்பற்றியே இயங்கி வந்தன. அப்படி இருக்க அணு ஆயுதங்களை பயன்படுத்தி வேறுபட்ட பாதுகாப்பு கோட்பாட்டிற்கு மாறுவதில் உள்ள சிக்கல்கள் அதற்கு காரணமாக அமைந்தன. இந்த புதிய சூழ்நிலை அதுவரை இந்திய படைகளின் அனைத்து ஆயுத பராமரிப்பு விதிகளையும் விதிமுறைகளையும் முற்றிலும் மாற்றியது. இது அணு ஆயுதங்களை முறையாக கையாள்வதற்கும் பாதுகாப்பாக ஏவுவதற்கும் ஒரு சிறப்பு படையை உருவாக்கும் முடிவுக்கு டெல்லியை இட்டுச் சென்றது. அணு ஆயுதங்களை நாட்டிற்குள் ரகசிய அறைகளில் பாதுகாத்து அணு ஆயுத தாக்குதலின் போது எதிரிகளுக்கு எதிராக அவற்றை செலுத்தும் திறன் கொண்ட ஒரு படையை உருவாக்குவதாக இருந்தது இந்தியாவின் அரசியல் மற்றும் இராணுவ தலைமைகளின் முக்கியமான நோக்கமும். அதற்காக பனிப்போர் காலத்திலேயே அணு ஆயுதங்களை சொந்தமாக்கவும் அவற்றை கையாளும் திறனுள்ள இராணுவ பிரிவுகளை உருவாக்கவும் செய்த 5 பெரும் சக்திகளை முன்மாதிரியாக கொண்டு தொடர் நடவடிக்கைகள் எடுக்க தீர்மானிக்கப்பட்டிருந்தது. எனவே அந்த நாடுகளின் படைப்பிரிவுகளுக்கு சவால் விடும் விதத்தில் நிலம், கடல், ஆகாயம் என்று எல்லா தளங்களில் இருந்தும் பூமியின் எந்த மூலையிலும் இந்தியாவின் எதிரிகள் மீது தாக்குதல் நடத்த முடிந்த ஒரு படைப்பிரிவை உருவாக்குமாறு 2000ஆம் ஆண்டு டிசம்பர் 18 தேசிய பாதுகாப்பு கவுன்சிலானது அன்றைய பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழுவிடம் சிபாரிசு செய்தது. தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் விருப்பப்படி நாட்டின் அணு ஆயுதங்களை கட்டுப்படுத்த ஒரு கட்டளை அதிகாரத்தை அமைக்கவும் அவற்றை பராமரிக்கவும் தொடுக்கவும் ஒரு பராமரிப்பு மற்றும் விநியோக அதிகாரத்தை அமைக்கவும் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் தலைமையிலான பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழு பரிந்துரைத்தது. மார்ச் 18, 2001 அன்று இந்த விஷயங்களை உண்மையில் நிர்வகிப்பதற்கும் மேற்பார்வையிடுவதற்குமாக இந்தியாவின் அணுசக்தி கோட்பாட்டு வரைவு குழுவின் தலைவரும் ஆற்றல் மூலோபாய வல்லுநருமான டாக்டர் K. சுப்பிரமணியம் தலைமையில் ஒரு உயர்மட்ட குழுவை மத்திய அரசு அறிவித்தது.
மே 98 இந்தியாவின் அணு ஆயுத சோதனைகளுக்கு பிறகு தற்காப்புக்காக குறைந்த எண்ணிக்கையிலான அணுகுண்டுகளை மட்டுமே வைத்திருப்போம் என்றும், போர் ஏற்பட்டால் அணு ஆயுதங்களை முதலில் பயன்படுத்த மாட்டோம் என்றும் இந்தியா தெளிவுபடுத்தியது. அதனால் அப்போதைய மத்திய அரசின் இந்த தெளிவான அணுசக்தி கொள்கையை ஊர்ஜிதம் செய்யும் நடைமுறையை நாட்டின் அணு ஆயுத கட்டுப்பாட்டு ஆணையம் மற்றும் அவற்றின் பராமரிப்பு வெளியீட்டு ஆணையத்திற்கான அனைத்து விவாதங்களிலும் சுப்பிரமணியம் கமிட்டி ஏற்றுக்கொண்டது. அதன் விளைவாக இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் உள்ள பல மூத்த பாதுகாப்பு நிபுணர்களுடன் அந்த குழு கலந்துரையாடியது. கூடுதலாக அமெரிக்கா, ரஷ்ய கூட்டமைப்பு, இங்கிலாந்து மற்றும் பிரெஞ்சு குடியரசு ஆகிய அணுசக்தி நாடுகளின் அணு கட்டளை மாதிரி மற்றும் அணுசக்தி படை மாதிரியை விரிவாக ஆய்வு செய்தது அந்த குழு. நாட்டிற்கு உள்ளேயும் வெளியேயும் நடத்தப்பட்ட பல மாத ஆலோசனைகள் மற்றும் ஆய்வுகளின் அடிப்படையில் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டது. இந்தியாவின் அணு ஆயுத கட்டுப்பாடு மற்றும் பராமரிப்புக்காக பிரதம மந்திரி தலைமையில் அணுசக்தி கட்டளை ஆணையம் மற்றும் 3 நட்சத்திர தரவரிசை கொண்ட ஆயுதப்படை தளபதிகளை கொண்ட அணுசக்தி பராமரிப்பு மற்றும் விநியோக ஆணையம் அமைக்க வேண்டும் என்று 2002 ஜனவரியில் சுப்பிரமணியம் குழு பிரதமர் வாஜ்பாய்க்கு அறிவித்தது. நாட்டின் அணுசக்தி கட்டளை ஆணையம் மற்றும் அணுசக்தி படையை அமைப்பதற்கான சரியான வழிகாட்டுதல்கள் டாக்டர் கே. சுப்பிரமணியம் தலைமையிலான குழுவிலிருந்து கிடைக்கப்பெற்றன. அதைத் தொடர்ந்து புதுடெல்லியில் உள்ள பிரதமர் அலுவலகம் இந்தியாவின் அணு ஆயுத கிடங்கை நிர்வகிப்பதற்கான 2 கூறுகள் கொண்ட ஏஜென்சியையும் அவற்றை பராமரிக்கவும் தொடுப்பதற்குமான ஒரு சிறப்பு படையையும் உருவாக்கத் தொடங்கியது. குழுவின் பரிந்துரைகளில் எந்த மாற்றமும் இல்லாமல் பிரதமர் தலைமையிலான அரசியல் கவுன்சிலும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் தலைமையிலான நிர்வாக கவுன்சிலும் அணுசக்தி கட்டளை ஆணையத்திற்கு தலைமை தாங்கும். அதே வேளையில் 3 நட்சத்திர தரவரிசை அலுவலகம் தலைமையிலான ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ் இந்திய அணு ஆயுதங்களை கவனித்து தேவையான நேரத்தில் அவற்றை ஏவும் வகையில் பிரதமர் அலுவலகமும் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலும் இந்த 2 வழிமுறைகளின் ஆரம்ப நடவடிக்கைகளை நிறைவு செய்துள்ளன. எனவே எதிரிக்கு எதிராக இந்திய அணு ஆயுதங்களை செலுத்துவதற்கான இறுதி பொத்தானை அழுத்துவதற்கு நாட்டின் பிரதமரே பொறுப்பு என்றும், எதிரியின் இலக்குகளை நோக்கி அவற்றை துல்லியமாக செலுத்துவதற்கு அணுசக்தி படைகளின் தளபதியே பொறுப்பு என்றும் பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழு முடிவு செய்தது. 1969 மற்றும் ஜனவரி 2002க்கு இடையில் டிராம்போவில் உள்ள பாபா அணு ஆராய்ச்சி மையத்தின் உயர் ரகசிய நிலத்தடி அறைகளில் இருந்து இந்தியாவில் கட்டப்பட்ட குறைந்த அளவிலான அணுசக்தி கையிருப்புகளை அந்த ஆண்டின் இறுதிக்குள் புதிய அணுசக்தி படையிடம் ஒப்படைக்க சிசிஎஸ் முடிவு செய்தது. அதன் மூலம் இராணுவம், விமானப்படை மற்றும் கடற்படையைச் சேர்ந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகள் மற்றும் வீரர்கள் அணு ஆயுதங்களை கையாள்வதில் பல மாதங்கள் சிறப்பு பயிற்சி பெறுவதற்காக பிப்ரவரி 2002 பார்க் அனுப்பப்பட்டார்கள். குறைந்தது 9 மாத தொழில்நுட்ப மற்றும் செயல்பாட்டு பயிற்சிக்கு பிறகு அவர்கள் பாதுகாப்பு அமைச்சகத்திற்கு அறிக்கை அளித்தார்கள். இந்திய இராணுவத்தின் சுமார் 50 நீண்ட தூர, குறுகிய தூர ஏவுகணைகள் மற்றும் விமானப்படையின் சுமார் 40 மிராஜ் ஜாகுவார் குண்டுவீச்சு விமானங்களையும் பெற்று ஏர் மார்ஷல் தேஜ்மோகனை தலைமை தளபதியாக கொண்டு ஸ்ட்ராட்டஜிக் போர்ஸ் கமாண்ட் என்ற பெயரில் 2003 ஜனவரி 4 இந்தியாவின் முதலாவது அணுசக்தி படை நடைமுறைக்கு வந்தது. அதைத் தொடர்ந்து ஜனவரி 2004 இந்திய இராணுவம் மற்றும் இந்திய விமானப்படை கைவசமுள்ள மேலும் 40 குறுகிய தூர, மத்திய தூர மற்றும் நீண்ட தூர ஏவுகணைகள் கட்டளையின் சேமிப்பு வசதிகளுக்கு முழுமையாக மாற்றப்பட்டன. மேலும் அதே ஆண்டு செப்டம்பரில் டெல்லியில் உள்ள தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலகம் மிராஜ் 2000 செபிகாட் ஜாகுவார் சுகோய் 30 MKI விமானங்களை கொண்ட இந்திய விமானப்படையின் போர் குண்டுவீச்சு விமானங்களின் படைப்பிரிவை அவர்களுக்கு வழங்கவும் உத்தரவிட்டது. அதனுடன் இந்தியாவின் பல மூலோபாய நகரங்களிலும் அணுசக்தி கட்டளை ஆணையத்தால் அடையாளம் காணப்பட்ட வேறு சில தொலைதூர இடங்களிலும் மூலோபாய படைகள் கட்டளைக்கான தளங்களை அமைப்பதற்காக தீவிர நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடங்கியது. இந்தியாவின் முதன்மையான ஆயுத ஆராய்ச்சி நிறுவனமான பார்க் மற்றும் மற்றொரு ஆயுத ஆராய்ச்சி நிறுவனமான DRDOவின் முழு பங்கேற்பும் உட்படக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் போர்ஸ் கமாண்டில் நாட்டின் உயர்மட்ட பாதுகாப்பு விஞ்ஞானிகளின் முழுநேர மேற்பார்வையை உறுதி செய்துள்ளது அணுசக்தி கட்டளை ஆணையம். மிகவும் சிக்கலான மற்றும் மிகவும் ஆபத்தான அணு ஆயுதங்களை பாதுகாப்பாக பராமரிப்பதை உறுதி செய்யவும், அவசர நிலை ஏற்பட்டால் அவற்றின் துல்லியமான ஏவுதலை உறுதி செய்வதற்குமாக இருந்தது அது. அதன் விளைவாக SFCயின் முதலாவது கூட்டு வான்வழி தாக்குதல் படை இந்த குழுவின் தலைமையில் மத்திய பிரதேசத்தில் உள்ள மகாராஜ்பூரில் நிறுவப்பட்டது. ஏறக்குறைய 18 மிராஜ் 2000 போர் விமானங்களை கொண்ட இந்த அணு ஆயுத தாக்குதல் படைப்பிரிவு எல்லா வகையிலும் பாகிஸ்தானை குறிவைப்பதாக இருந்தது. பின்னர் ஹரியானாவின் அம்பாலா மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் கோரக்பூரில் சுமார் 32 ஜாகுவார் சுகோய் 30 MKI போர் குண்டுவீச்சு விமானங்களை கொண்ட 2 படைப்பிரிவுகள் உருவாக்கப்பட்டன. வான்வழி அணுசக்தி தாக்குதல் படைப்பிரிவுகளின் மற்றவை சீனாவிற்கு எதிராக நிலைநிறுத்தப்பட்டன. அதன் மூலம்
எதிரிகளுக்கு எதிரான இந்தியாவின் அணுசக்தி தடுப்புக்கான நில வான் நிலைநிறுத்தங்களை மூலோபாய படைக்கட்டளை கட்டமைத்து முடித்தது. பின்னர் 2018ஆம் ஆண்டில் நாட்டின் முதல் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலான INS அரிஹந்தும் SFC வசம் ஒப்படைக்கப்பட்டது. அதன் மூலம் 700 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பை கொண்ட K-15 SLV ஏவுகணைகளுடன் கடலிலும் தமது செயல்பாட்டை உறுதி செய்தது SFC. இந்தியாவின் மூலோபாய படைக்கட்டளை அல்லது மூலோபாய அணுசக்தி கட்டளை தற்போது உலகின் 4வது பெரிய அணுசக்தி படையாகும். நிலம், கடல், ஆகாயம் ஆகிய 3 தளங்களில் இருந்தும் எதிரிகளுக்கு எதிராக அணு ஆயுதங்களை ஏவக்கூடிய திறன் கொண்டதும் முழுமையான அணு ஆயுத தாக்குதலை நடத்த முடிந்ததும் நியூக்ளியர் ட்ரையாட் வகையில் மிகவும் நவீனமான ஒரு அணுசக்தி படை இது என்றும் கூறுகிறார்கள் சர்வதேச வல்லுநர்கள். இதன் மூலம் மும்முனை அணுசக்தி தாக்குதல் அமைப்பை கொண்ட அமெரிக்கா, ரஷ்யா, சீனா போன்ற பிற நாடுகளின் அணுசக்திகளுடன் போட்டியிடும் வல்லமை மிக்க சக்தியாக இந்திய வியூகப்படை கட்டளை கருதப்படுகிறது. அதற்கு உதாரணமாக உலகில் எங்கும் அணுகுண்டு தாக்குதல் நடத்தும் திறன் கொண்ட K-5 அணு ஆயுதம் கொண்ட ICBMகளை சுமந்து செல்லும் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் SFCயிடம் இருப்பதை அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். இந்தியாவின் அணுசக்தி படையான ஃபோர்ஸ் கமாண்ட் அதன் உருவாக்கத்தின் ஆரம்ப கட்டத்தில் நிலத்திலும் வானிலுமிருந்து மட்டுமே அணு ஆயுத தாக்குதல் நடத்தும் திறனுடன் பகுதியளவு நியூக்ளியர் ட்ரையாட் திறனை கொண்டிருந்தது. ஆனால் நவம்பர் 4, 2018 அன்று இந்தியாவின் முதலாவது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலான INS அரிஹந்த் அணு ஆயுத போர் முனைகள் பொருத்தப்பட்ட நீண்ட தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகளுடன் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் 20 நாள் ரோந்து பணியை வெற்றிகரமாக முடித்தது. அதன் மூலம் மூலோபாய படைகள் கட்டளையால் மேற்கூறிய குறைபாட்டை முற்றிலுமாக அகற்ற முடிந்தது. அதன் விளைவாக இந்தியாவின் அணுசக்தி படைகள் இன்று உலகின் எந்த மூலையிலும் அமைந்துள்ள எதிரிகளுக்கு எதிராகவும் துல்லியமான அணுசக்தி தாக்குதலை நடத்தும் மேம்பட்ட திறனை கொண்டுள்ளன. ஜெய்ஹிந்த்.